ஒரு இடத்தை அடைவது மிகவும் சிரமமானது, அதை தக்க வைத்துக் கொள்வது அதை விட சிரமமானது. அதற்காக ஒரு ஆண்டர்பிரினர் கூட்டத்தில் இந்த பதிவை செய்கிறேன். நான் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்த நோக்கியா சாம்ராஜ்யம் சரிந்தது. 5.2 பில்லியன் யூரோஸ், இட் இஸ் ஈக்குவல் டு $7.2 பில்லியன். அமெரிக்காவில் நியூயார்க்கில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அதை வாங்குகிறான். கையெழுத்து போடும்போது அந்த நோக்கியா சிஇஓ ஸ்டீஃபன் வந்து குலுங்கி அழுகுறான். எல்லாருக்கும் ஒரே ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னையா பேசி விலை பேசி தானே கொடுக்குறோம், என்ன ஏன் அழுகுற அப்படின்னு. அவன் சொன்னான், நாங்கள் எந்த தப்புமே செய்யலையா, எப்பொழுதும் செய்கிறதே செஞ்சுட்டு இருந்தோம், எந்த தவறும் செய்யலை, ஆனால் தோத்துட்டோம் அப்படின்னா. உடனே சத்யநாதில் சொன்னான், முதுகில் தட்டி கொடுத்து, நீ இப்போ சொன்ன பாரு அதாண்டா தப்புன்னு. என்னன்னா, உன்னுடைய சக போட்டியாளர்கள் இந்த டிஜிட்டல் உலகத்திலே தங்களை டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு எவ்வளவு வேகமாக வளர்கிறார்கள் என்பதை நீ கணிக்க தவறிவிட்டாய். செய்ததையே செஞ்சுக்கிட்டு இருந்த, தப்பே செய்யலை, ஆனால் போட்டியாளர்கள் எவ்வளோ வேகமாக முன்னேறாங்கிறத நீ பார்க்க தவறிய காரணத்தினால், அதை கணிக்க தவறிய காரணத்தினால் மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டிய நீ அந்த இடத்தை இழந்தது மட்டுமல்ல, இருந்த இடத்தையும் இழந்து நிற்கின்றீர்கள். இதுதாண்டா காரணம்.